என்ன நண்பர்களே, கிராமத்தில் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. முதலுக்கு முதலும் போய் 3 தடவை வயித்தால போச்சுன்னு. வயித்தால போறேன்னா என்ன? டயரி ஆகி போச்சுன்னு. இதுதான் இன்றைக்கு தமிழக ஆண்டவர்கள், ஆளுபவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை. திமுக அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு அந்த கோபத்தை காட்டுகிறது. அரசாங்கம் மேல அவங்க வச்சிருக்கிற அந்த ஆதங்கத்தை அவங்க மேல ஒரு வெறி வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. இந்த வாக்கு சதவீதம் வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிரான வாக்கு சதவீதமாக எதனாலங்க? வி ஜெய் என்ற ஒரு மனிதர் சொன்னாருங்க. அது அவர் பேர் ஜோசப் விஜய். ஆமாம், ஜோசப் விஜய் தான். இப்போ என்ன பண்ணோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதெல்லாம் செய்தார்கள். இப்பொழுது என்னாச்சு, என்னைக்கு கட்சி ஆரம்பித்தார்களோ அன்னையிலேருந்து அவருக்கு என்னென்ன இடைஞ்சல், சரி ஓகே விட்டு பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தா விக்கிரவாண்டியில் போய் நின்று அவன் முத நாளே வந்து இன்றைக்கின்னாக்கா புதன்கிழமை வச்சுங்க, திங்கக்கிழமை காலையிலேருந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே வந்து அந்த உளவுத்துறை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு அது இதுக்கு இருக்குல்ல, ஆகா வேறு லெவலில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அவனுக்கு புளி கரைச்சிதா இல்லை பேதி மாத்திரை போட்டாங்களான்னு அன்னையிலேருந்து ஆரம்பித்தாச்சு. இவர் ஒரு எதிர்ப்பாளர். எவ்வளோ நாள் தான் எடப்பாடியை பற்றி சொல்லிகிட்டே கிடக்கிறது, அதனால் புதிதாக சொல்வதற்கு இல்லைங்கிறது ஒரு பக்கம். அவருக்கும் வந்துருச்சு, கொடியை காமிச்சாங்க, வந்துட்டாங்க, வந்து கொண்டிருக்கிறார்கள்னு. என்ன அது? அதான் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தேர்தல் வந்து ஒருவரை மையமாக வைத்து செய்யும். என்னவென்றால் 91 வந்து ராஜீவ்காந்தியோடைய மரணம். அது வந்து ஜெயலலிதா வந்தோடனே பிரச்சாரமே பண்ணல. பிரச்சாரத்துக்கு தேர்தலுக்கு வாங்கின காசெல்லாம் அங்கே உள்ள வட்டம் சதுரம் அந்த பகுதி தொகுதியெல்லாம் காசை மடக்கிட்டு மூடிட்டு வீட்டில் உட்காந்துட்டாங்க. தூவானது என்னன்னா, துபாயில் உள்ள நண்பர்கள், சவுதியில் உள்ள நண்பர்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி வந்தாங்க. அவங்க என்ன அக்கா தங்கச்சி பார்க்குறதுக்கு டெய்லி பார்க்குறாங்க, இல்லை குடும்பமெல்லாம் வந்துட்டு போகலாம் தனித்தனியாக. எல்லா நண்பர்களும் ஒன்றாக சேர்ந்து ஃப்ளைட் பிடிச்சி 360 பேர் சொல்ல ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி வந்ததே எல்லாருக்கும். அதை யாருமே அதை பப்ளிஷ் பண்ணல. இப்போ அந்த ரெகுலர் மீடியாக்கள் பண்ண விட மாட்டான். ஏன்னா ரெகுலர் மீடியாக்களில் கூலி ஆட்கள் பாருங்களேன், ஒரு ஆள் அடிக்கிறது 5 ஆள் உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம பிரியன்களாக இருக்கட்டும், அவர்கள் பிரியன்களாக இருக்கட்டும், கோடீஸ்வரன்களாக இருக்கட்டும், ஜென்ராம்களாக இருக்கட்டும், அந்த ரவீந்திரன் துரைசாமின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருப்பார். அவரெல்லாம் வந்து பத்திரிகையாளர், வியூக வகுப்பாளர்கள், அரசியல் சிந்தனையாளர்கள், அரசியல் அறிஞர்கள், அரசியல் அறிவியலாளர்கள், அரசியல் வல்லுநர்கள்ங்கிற போர்வையில் எல்லாம் டிஎம்கேக்கு காசு வாங்கி ஓப்பனாக சொல்ல அதை எனக்கு கூட கொடுத்தாங்க போட்டு தான் உட்காந்துருக்கேன். டிஎம்கேக்கு வந்து மந்த்லி பெய்டு. அவர்கள் வந்து வேறு நண்பர்கள் கிடைச்சவன் என்ன செய்கிறான் பண்ணுறான், ஏதோ ஒருத்தர் 2 பேர் வாடகை வாயர்கள்ங்கிறான். வாடகை வாயில் கூலி ஒரு இடத்துல ஒரு அப்பா அரசு பணியில் போய் ஒர்க் பண்ணப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அரசு சொல்கிறது தான் கேட்க முடியாது. என்ன பண்ணுவான்னா, அது அப்படி இது இப்படி போனால் அப்படி வந்தேன் அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு உட்காருப்பாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்கும் உள்ளது தான். அவர்கள் வாடகை வாயர்கள் இல்லை, அவரும் பெய்டு சர்வெண்ட்டு. ஆனால் என்னென்ன திமுக என்ற அஃபிஷியலாக போர்வை போட்டுக்கிட்டு உட்காரலாம், அது உட்கார மாட்டாங்க. அந்த உட்காராம இந்த இப்போ சொன்னதான் கேட்பாங்க நினச்சா அது பருப்பு. ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய பிரதிநிதி, அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பண்ணுன்னா ஆட்சிதான் அமையும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். களத்தில் நேரடியாக மக்களை சந்தித்த அனுபவத்திலிருந்து இதை நாங்கள் யூகங்களால் அப்படி பலரும் பரப்பினார்கள். தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறும் என்று நான் சொல்லியிருந்தேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் வாங்குகிற வாக்கு சதவீதத்தை பொறுத்து தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும் என்ற பொருளில் சொல்லியிருக்கேன். புறவழி வரைக்கும் சோட்டை போட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, வேங்கவேல் என்ற ஒரு கிராமம் தெரிஞ்சது. மலத்தை கொண்டு தண்ணியில் கரைச்சி விட்டான் எங்கள் குடிநீரில். இதுக்கு வந்து ஆளுங்கட்சியோ அவன் மேலே திருப்பி விட்டாச்சு. அதற்கு வந்து யார் அவர்களின் பின்னால் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டார்களோ எல்லாருமே வந்து கடைசி சொல்லி வாயை திறக்கலை. அப்புறம் எனக்கு அத்தனை சீட்டு வளைத்த சீட்டுன்னு மூச்சை இறுக்கி பிடிச்சி ஈரத்தொழில் போட்டு அமுக்கி விட்டாங்க. முந்தா நாள் வந்த விலை போகாத தேமுதிக பழைய நினப்பு தான் சொல்லிட்டு இருக்க கூப்பிட்டு எப்போ ஓடிக்கிட்டு போகிற போனால் அவனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து, காங்கிரஸ் எப்போ விட்டுக்கிட்டு ஓடி போட போனால் அவனுக்கு ஒரு எல்லாமே பயம் என்றால் என்ன, பயப்படாமல் இருப்பது போல் நடிப்பதற்கு, அதாவது தைரியம் என்றால் என்னென்னா பயப்படாமல் இருப்பது போல் நடிப்பதற்கு பேர் தான்.
அதுமாதிரி ரஜினிகாந்த் சொன்னார், பாவம் அவர் வர முடியாதுன்னா கூட இதை சொல்லிக்கிட்டு, ஏப்பா சும்மா இருப்பா, உனக்கு என்ன தேவையோ பண்ணி விடு, நீ வேறு உனக்கு என்ன வேணும், ஒரு குறிப்பிட்ட காலையில் பணம் பண்ணுறன்னு சொல்லி இதை பண்ணிட்டு கிடக்குறாங்க. இப்போ இன்னும் நண்பர் கேட்டார், நீ போய் நின்று இதுக்கு போய் அந்த குறிப்பிட்ட புது பயலுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுறியாமே. ஆமாம், வரப்போகிற இன்ப நிதியை போய் இணை முதலமைச்சராகவும் அடுத்தது முதலமைச்சராக வருவதற்கான பாடு பண்ண முடியும். இதில் மொத்தத்தில் என்னாச்சுன்னா, மழை பெஞ்சு ஓஞ்சி போச்சு. அவன் இன்னொரு வேலை என்னென்னா, விஜய் வந்து என்ன நண்பர்கள் இன்னொரு இடத்துல போயிருந்தோம். இப்போ அந்த ஆளுங்கட்சியில் என்ன பண்ண, நிறைய பேர் பணம் கொடுத்ததெல்லாம் காட்டி கொடுத்துட்டானுங்க. மயிலாப்பூர்லாம் இழுத்து விட்டது பூரா வெளியாட்கள் கிடையாது, கட்சிக்காரனே இழுத்து விட்டுருந்தாங்க. பணம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்காத ஆள். அப்புறம் பணத்தை மொத்தமாக கேட்குறான். எது இவனும் தான் மொத்தமாக தடவி விடுறான். இங்கே இந்த கான்ட்ராக்டை விடுறதுக்குள்ளே அங்கே கான்ட்ராக்டை ஜியோ வர்றதுக்குள்ளே கூடியா அவனை கூப்பிட்டு தடவுறப்போ அதை விஞ்ஞான ரீதியாக செய்வார்கள் தானே. அது அன்றைக்கும் உண்டு, இன்றைக்கி உண்டு, என்றைக்கும் உண்டு. அது புத்தி போகாது. திருட்டு கையை இருட்டு வீட்டில் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த காலத்துலேயும் வந்து இதில் போய் கம்யூனிஸ்டுகள் போய் நின்று ஏதோ பண்ணனா 5 சீட்டு 3 அது வந்து ஏற்புடையதில்லை ஒப்புடையதில்லைன்னு சொல்லிட்டு வலதுக்கு முடிச்சுட்டு வெண்டைக்காய் விளக்கணையில் போட்டு மோர் குழம்பு வச்சு தின்னவங்க. எமர்ஜென்சி ஊரே ஏற்றப்போ இவங்க தான் போயிட்டு இந்திரா காந்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடந்தவங்க. அவங்க சொல்கிறான் ஓகே. மார்க்சிஸ்டுகளை என்ன பண்ணியாச்சு, அவங்களும் இந்த மெம்பர்ஸ்லாம் ஓடிவிட்டாங்க. எல்லாமே அவன் பாட்டில் இவனை போய் வசூல் பண்ணுற மேட்ரு முடியல. மொத்தமாக காசை வாங்கிட்டு தடவிட்டு போகிறக்காக தான். அப்புறம் அக்காத பிள்ளை, தங்கச்சி பிள்ளை, மச்சான், மாமா எல்லாருக்கும் வேலை விட்டு வாங்கிட்டு கட்சிக்கார கொடி பிடிக்கிறவனு கொடி பிடிக்க வச்சாச்சு. இது எல்லா கட்சியில் தாவாக்க அலுவலகத்துக்கு போனால் 100 பேர் லேப்டாப் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு தம்பி வந்து கேட்குறாரு, ஏப்பா காலை யாராவது இப்போ டிஃபன் கொண்டு வரணும்னா, சார் வேணாண்ணா கொண்டு வந்துட்டாங்க. எது சொந்த காசில் டிஃபன் எடுத்துகிட்டு வரான். ஏப்பா லேப்டாப் யாருக்கேனும் சிஸ்டம் இல்லைண்ணே என்கிட்ட இருக்குண்ணே. ஏப்பா வாட்டர் பாட்டில் இருக்குண்ணே. மத்தியானம் கேட்குறாரு, இருக்குண்ணே என்கிட்ட சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டேன். மத்தியானம் சாப்பாடு, காலை சாப்பாடு, நைட்டு சாப்பாடு சொந்த காசை போட்டு சொந்தத்தில் பண்ணாங்க. ஏன்னா எம்ஜிஆர் சொன்னார், திண்டுக்கல் தேர்தலில் அவர்கள் சொந்த காசை போட்டு மார்க்சிஸ்டுகள் அவர்களே செய்த அந்த நிலைமை இங்கே வந்துருக்கு. இளைஞர்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை வேணும். எவ்வளோ நாள்டா போய் 2 பேருக்கும் போய் நின்று இவனை விட்டா அவனை விட்டா பண்ணு வந்தாச்சு. ஆக மொத்தத்தில் முதலும் போய் 3 தடவை வைத்தால போனது அப்படின்னு கிராமத்தில் சொல்கிறது யாருக்கு, ஆண்டவர்களுக்கும் ஆளுங்கட்சி ஏற்படுத்தி விட்டார்கள். இப்போது விஜய் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யாரிடமும் காசு வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஏன்னா நீங்கள் வாங்கிவிட்டேன்னா கடன் வாங்கிவிட்டாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக லஞ்சம் வாங்கினா அது வாங்கினாக்கா கான்ட்ராக்டில் போய் கேட்டேன்னு சொல்லி கேட்கக்கூடாதுன்னு உத்தரவு ஸ்ட்ராங்காக பண்ணியாச்சு. அதுபோல் கொடுக்கவும் இல்லை, யாருக்கும் 10 பைசா கொடுக்கல. இவன் தான் செலவு பண்ணான். சார்ட்டர் பிளேட் போட்டு இது என்னாச்சுன்னா என்ன பண்ணிவிட்டானோ, பஸ்ஸில் போனாதுன்னா பஸ்ஸில் போய் திரண்டு ஊருக்கு போகிறாங்க, திரண்டு அங்கேருந்து வராங்க ஓட்டு போட்டுன்னு. என்ன பண்ணுறது, எரியிற வீட்டில் பிடுங்கினா லாபம் என்ன, பிடுங்கினா உல அணைஞ்சின்னு சொல்கிற மாதிரி சீப்பை ஆளுடைய கணிப்பு. எதிர்கட்சியாக ஒத்துழைத்தார். இவனுக்கு போய் இதுக்கிட்ட உடனே 11,000 பஸ் உடனே சொல்லிவிட்டு தேரெடுத்து தெருவில் விட்டு அந்த இடத்துல விட்டு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். அவன் சொந்தக்காரன் என்ன சொன்னான், ஒரு நாய் போடாது, பச்சை புள்ளைய முதல்ல போட்டுருச்சு. பாருங்கள், ஒரு நண்பர் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போல, என் பிள்ளை என்னை பிடிச்சி ஒரு கட்சியில் தீவிர ஆதரவாளர் என் பிள்ளை என்னை வந்து போடாதுன்னா சாப்பிடமான்னு பிளாக்மெயில் பண்ணிச்சு. அதனால் வந்து அவன் மேலே ஒரு கேஸே கொடுக்குற அளவுக்கு ஆகி போச்சுன்னா கொஞ்சம் கூட வெக்க வரல. என்ன செய்ய சொல்கிறீங்க, இதான் நிலைமை. ஆக ஒளி பிறந்து விட்டது. ஒரு 4 நாள் 10 நாள் பார்த்துக்கிட்டு இருப்போம். இதை வச்சு நிறைய பேர் என்ன போய் அவர்கிட்ட மீட் பண்ணேன், நான் அவ்வளோ தரப்போகிறேன் இவ்வளோ தரேன்னு சொல்லிகிட்டு இருந்த ஆட்களும் இருக்குது. ஒன்றும் கிடையாது. அவர்கள் காசு வாங்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. அவர் சொந்த காசை நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு யாரும் நாளைக்கு வந்து அதில் கேண்டிடேட் பேரை கூட அறிவிக்கலை. ஏனென்றால் நீ பேரை நான் விஜய் தாண்டா நிற்கிறேன், நான் விசில் தான் நிற்கிது, ஒரு பேரை கூட சொல்லவே இல்லை. நாளைக்கு வந்து நின்று என்னோட தான் வந்துச்சு, என் ஜாதினால தான் வந்துச்சு, என் மதத்தினால தான் வந்துச்சு, என்னால் தான் வந்துச்சு, நாளைக்கு கிளைம் பண்ணக்கூடாதுங்கிறது. அப்புறம் என்ன ஒரு ஓய்வு எடுத்து விட்டாராம், போய் படுத்துக்கிறார். இது ஒரு பேச்சாக பேசுகிறாங்க எல்லோரும் உட்காந்துட்டு. பெரிய மனுஷனே பேசுகிறாரு. இது என்னாச்சுன்னா, இதை மாதிரி வந்து முதல் நாள் கொடுத்தார்கள் வாய்ப்பே கொடுக்குறப்ப நான் கையும் காலும் கட்டிவிட்டு ராஜாமொழி முழுடா, கண்ணை கட்டிவிட்டு ராஜாமொழி முழுடா, காலை கட்டி டான்ஸ் ஆடினா எப்படி ஆடுவான்? இந்த நேரத்துக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ளே போனாக்கா அந்த அத்தனை பேர் பார்க்க வந்தோம். 40-45 பேர் 44 பேரை அடித்து சாவடித்தான். அது தெரியும், தானாக வந்து விட்டது. 546 போலீஸு கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு 100 பேரை யூனிஃபார்ம் மிச்சத்தை விட உள்ளே வச்சு குத்துன்னு ஊற்றி சாவடித்தான். அது சிபிஐயில் வரும்போது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
அதே மாதிரி 38,000 கோடி ரூபான்னு ஒரு உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு தடை விட்டானு. அது 40,000 கோடி ரூபான்னு அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் ஏரியாவுக்கே போகலையாம், பழிவல் தியாகராஜ் ஏரியாவுக்கே போய் சொல்ல போய் இழுத்து விட்டியில் அப்படின்னு. இது ஒரு நிலைப்பாடு. அவர்கள் தானே சொல்கிறது யார்? பிரைம் மினிஸ்டர் தானே சொல்கிறது, யார்? உள்துறை அமைச்சர் தானே. எஃப்ஐஆர் போட வேண்டியது தானே. அது இல்லாமல் இதெல்லாம் வாங்கிவிட்டாங்களாம். இந்த சாம்சங்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் இந்த தொழில்துறை அமைச்சராக போட்டு அங்கெல்லாம் போய் நின்று இவங்களை பார்ட்னர்ஷிப், அதனால தான் அவனை போராட்டம் பண்ணான்னு நசுக்கி அமுக்கி அழுத்தி விட்டானோ. இது மார்க்சிஸ்டுகள் வாய மூடிட்டு இருக்கிறத மூடிட்டு போயா அப்படின்னு கரெக்ட் பண்ணி விட்டான். ஆக மொத்தத்தில் ஒளி பிறந்து விட்டது, ஒளி வருகிறது. வரவில்லை என்றாலும் ஒரு பயம் இருந்ததில்ல, இருக்கட்டும், பார்த்துக்கொள்ளும். என் ஆனந்த் அவர்கள் உங்களை நோக்கி நாடி ஓடி வருகிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை